ஓம் சைராம், ஜெய் சைராம். என் அன்பின் பிரியமே, உனக்கு நல்ல காலம் நெருங்கிக் கொண்டு இருக்கிறது. நம்பிக்கையை இழந்து விடாதே குழந்தையே. உன் வாழ்க்கையானது களை கட்டப் போகிறது. என் வாக்கு என்றுமே பொய்யாகாது என்பது உனக்கே தெரியும் அல்லவா? தக்க சமயத்தில் உன்னை தேடி வந்து வேண்டியதை தந்து உன்னை வழிநடத்தி செல்லவே உன் அன்னையான நான் இருக்கிறேன். நீ விரும்பிய தோற்றத்தில் நான் உன் கண்முன் தோன்றுவேன். நிரந்தரமில்லாத இந்த உலகத்தில் எதன் மீதும் ஆசை வைக்காதே. எதுவும் இங்கு நிரந்தரமில்லை. இருக்கும் வரை மகிழ்ச்சியாக இரு. பணிந்து போக தெரிந்து கொள். தவறு இல்லை. உறவுகளை வெறுக்காதே. ஒரு நாள் நிச்சயம் விடியும். உன்னை புரிந்து கொண்டு உன்னை தேடி பிரிந்த உறவுகள் ஓடி வரும். யாராக இருந்தாலும், உடன் பிறந்தவர்களோ, நெருங்கிய நண்பர்களோ, நம்பிக்கையான உறவுகளோ, கேளிக்கையாக நினைத்து ஏளனமாக பேசாதே. நீ காண்பது அனைத்துமே மாயை. இந்த பரந்த உலகத்தில் அறிமுகமாகும் அனைத்தும் மாயை. எதுவும் நிரந்தரமில்லை. இந்த தருணத்தில் விட்டு சென்றவர்களை நீ தேடி போக தயாராக இரு. அதில் தவறு இல்லை. ஒதுக்கி வைத்து பார்த்து ரசிக்க நினைக்காதே. உன் தலைமுறை செழிப்பாக இருக்க எதை வேண்டுமானாலும் செய்யலாம். உனக்கும் எனக்கும் பூர்வ ஜென்ம புண்ணியமில்லை என்றால் நாம் வாழும் வாழ்க்கைக்கு அர்த்தமில்லாமல் போய்விடும். உனக்கு நான் குருவாக இருப்பது அர்த்தமில்லாமல் போய்விடும். நீ செய்த தவறுகள், பாவங்கள் அனைத்தும் பூர்வ ஜென்ம புண்ணியத்தின் காரணமாக அனைத்தும் மன்னிக்கப்பட்டு உன்னை அதிலிருந்து விடுவித்து உன்னை எனது பக்தனாக அடைந்திருக்கின்றேன். கவலைப்படாதே, கலங்காதே. எனக்காக காத்திரு குழந்தையே. உனக்காக உன் அன்னையான நான் காத்திருக்கிறேன். நம்பிக்கையோடு இரு. நம்பிக்கைதான் வாழ்க்கை. ஏன் இந்த ஆவேசம் உன்னிடம்? நீ சந்திக்கும் பிரச்சனைகளை உன் அன்னையான நான் வேடிக்கை பார்த்து கொண்டு இருக்கிறேன் என நினைக்கிறாயா? என்னை நினைத்தாலே உன் கண்முன் தோன்றுவேன். நீ அழைக்கும்போது நான் உன்னிடத்தில் இல்லாமல் இருப்பேனா? உன் சூழ்நிலைகள் உன்னை நிலை தடுமாற வைக்கிறது. ஏதோ எண்ணங்கள் உன்னில் வட்டமிட்டபடி சுற்றி கொண்டு இருக்கிறது. உன் மனநிலை அழகிய கோலங்களாயிருந்த நிகழ்வை தாண்டி இன்று உன்னை நீயே வெறுக்கும் அளவிற்கு அலங்கோலமாய் உன்னை படுத்தி எடுக்கிறது. புத்தியும் மனமும் நேராக இருந்தால்தான் எண்ணங்களும் சிந்தனைகளும் தெளிவாகும். நாம் செய்கின்ற காரியத்தின் அசைவுகள் என்னவென்று புலப்படும். உன் மனதில் மேல்திரையாய் உன்னை மந்தமாக்கும் வெளி முகம் முடிய எடு. உன் எண்ணங்கள் தெளிவாகும். சிந்தனைகள் வலுப்படும். மனமானது அமைதியடையும். புத்தியும் நிலையான நல்லதில் நிற்கும். மொத்தத்தில் வாழ்க்கை அழகான நிம்மதியின் பூங்காவனமாய் அமையும். உன்னிடம் உன் அன்னையான நான் ஆத்மாவாகவே உன்னிடத்தில், உன் மனதில், புத்தியில் வாழ்கிறேன். நீ எதற்கும் கலங்காதே. நான் இருக்கையில் நேர்மறை மட்டுமே உன் செயலாய் இருக்கும். விரைவில் உன் மனதை நேர்மறையின் பிறப்பிடமாய் மாற்றுவாய். உன்னில் இருந்து உன் அன்னையான நான் மாற்றுவேன். உலகத்தில் என்ன மாறினாலும் நகர்ந்தாலும் உன் அன்னையான நான் உன்னை விட்டு மாறமாட்டேன், விலக மாட்டேன். உன்னில் எப்போதும் இருப்பேன். எல்லாம் சரியாகிவிடும் குழந்தையே. எதற்கும் அஞ்சாதே. உன்னோடும் உன் குடும்பத்தோடும் உன் அன்னையான நான் எப்போதும் இருப்பேன். நீ ஜெயமாக நல்ல ஆரோக்கியத்தோடு எல்லா செல்வ வளங்களையும் பெற்று சீரும் சிறப்புமாய் வாழ்வாய். விடை தெரியாத கேள்விகள், அடுத்து என்ன நடக்கப் போகிறது என்ற வழி தெரியாத பயணமாய் உன் வாழ்க்கை போய்க் கொண்டு இருக்கிறது என்ற வேதனையை உன் அன்னையான நான் அறிவேன். எதற்கும் அஞ்சாதே. என்னால் உன் பயணம் வழிகாட்டப்படுகிறது. உனக்கு துணையாக, உன் அம்மாவாக, உன் வராகித்தாய் நான் என்றும் இருப்பேன். உன் முக சோகத்தை காண்பதற்காக நான் இங்கு வரவில்லை. உன் சோகத்தை மாற்றி மகிழ்ச்சியை தரவே நான் வந்திருக்கின்றேன். நல்லவர் என்றுமே தோற்பது இல்லை. என்னை நம்பியவர் என்றும் கைவிடப்படுவதும் இல்லை. உன் வாழ்க்கையில் நடக்கும் ஒவ்வொரு நிகழ்வுகளுக்கு பின்னாலும் ஒவ்வொரு அர்த்தம் உண்டு. எல்லாம் செயல்களுக்கான பயனும் உண்டு. உனக்கு நடந்த, நடக்கின்ற, நடக்கப் போகின்ற அனைத்தையும் நான் அறிவேன் குழந்தையே. உன்னை பாதுகாக்கவே உன் வாழ்வுக்குள் வந்தேன். உன்னை சீர்திருத்தவே இத்தனை நிகழ்வுகளும் நடக்கிறது. நிச்சயம் நீ செம்மை அடைவாய். உனக்குள்ளும் வெளியேயும் நான் இருக்கிறேன். உன் கையை என்ன ஆனாலும் நான் விட மாட்டேன். நீயும் என் கையை பிடித்துதான் உன் வாழ்க்கையில் நடை போடுவாய். பிறந்த குழந்தையின் கையை பிடித்தால் அது கெட்டியாக பிடித்து கொள்ளும். அந்த பிஞ்சு கைதான் நீ.
உன் கைக்கு துணை கொடுக்கும் கைதான் உன் அம்மாவின் கை. என்னால் உன் குடும்பம் ஆசிர்வதிக்கப்பட போகிறது. கவலையின்றி இரு. எத்தனை துயரங்கள் வந்தாலும் தளர்ந்து போகாதே. நான் உன் மனதில் ஆழமாக இருக்கும்போது எதற்கும் கலங்காதே. நீ மற்றவர்களைப் போல இல்லாமல் அனைவரது மனதையும் கவரும் அளவிற்கு நடந்து கொள்வாய். யார் எதை கேட்டாலும் தந்துவிடும் நற்குணம் இயற்கையாகவே உனக்கு உண்டு. உன்னை துரத்தியவர் மத்தியில் எதிர்த்து நின்று செயல்படுவாய். உன் துன்பங்கள் மறையப் போகிறது குழந்தையே. கர்ம பலன்களிலிருந்து நீ விடுபடப் போகிறாய். அனைத்தும் மாறப்போகிறது. எதற்காகவும் எந்த சூழ்நிலையிலும் கலங்காதே. எவரையும் கண்டு அஞ்சாமல் நீ நீயாக இரு. வேண்டியதை தருவதற்கு உன் அன்னையான நான் இருக்கிறேன். எதை வேண்டுமானாலும் செய். என் மீது நம்பிக்கை வைத்து முயற்சி செய். உன்னை அனைத்திலும் இருந்து பாதுகாத்து உன்னை வீழ்த்த நினைத்தவர் மத்தியில் உன்னை பார்த்து வியக்கும்படி செய்வேன். தொடர்ந்து பல கசப்பான அனுபவங்களை நீ பார்த்து விட்டாயல்லவா? பிரபஞ்சம் சில இனிப்பான நிகழ்வுகளை உன் இல்லத்தில் நடத்த இருக்கிறது. அது உன் எண்ணத்தில் உள்ள நேர்மறை சிந்தனைகளோடு இணைந்து செயல்படும். இந்த காலகட்டத்தில் எல்லா கசப்பான அனுபவங்களையும் மறந்துவிட்டு நேர்மறையாக எந்த நன்மை உன் வாழ்வில் நடக்க வேண்டுமோ அதை பற்றி நேர்மறையாக சிந்தனைகளை உருவாக்கு. இல்லத்தில் மகிழ்ச்சிக்கான இந்த தருணத்தை நீ மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொண்டு இயல்பாக இரு. உன் மனக்குமுறல் நான் அறிந்ததுதான். என்னை எத்தனை திட்டி தீர்த்தாலும் உன்னுடனே நான் இருப்பேன் என்பதே நிதர்சனமாகும். பொறுமையாக இரு. உன் அன்னையான நான் உன் வாழ்வில் நல்லதையே நடத்துவேன். நான் உன் வீட்டிற்கு வந்துவிட்டேன். உன்னை கவனித்து கொண்டு இருக்கிறேன். தினமும் உன் முகம் வாடி போகிறது. என்னிடம் நீ வைத்த வேண்டுதல்கள் நடக்குமா நடக்காதா என்று கொஞ்சம் நம்பிக்கை குறைவோடு நீ சிந்திக்கின்றாய். அந்த எண்ணம் உனக்கு எதிராக மாறிவிடும் குழந்தையே. நம்பிக்கையை கைவிடாதே. முயற்சியை கைவிடாதே. உன் வீட்டிற்கு வந்துவிட்ட என்னிடம் நீ இன்முகத்தோடு பேசு. வாழ்க்கையில் சந்தோஷம், நிம்மதி இவற்றையெல்லாம் நீ தேடுவது எனக்கு வியப்பாய் உள்ளது. ஏன் அம்மா இப்படி சொல்கிறீர்கள் என்றுதானே கேட்கிறாய்? சந்தோஷம் என்பது உலகப் பொருட்களில் இல்லை. உள்ளத்தின் உணர்வுகள் அவை உனக்கு உணர்த்தும் பொருளில்தான் இருக்கிறது. நிம்மதி நீ கை நீட்டி உதவி செய்வதால் மட்டும் வருவதல்ல. மனதார இவர் நன்றாக இருக்க வேண்டும் என்று ஆத்மார்த்தமாக நினை. உனக்கு நிம்மதி என்ற காற்று தென்றலாய் வீசும். என்றைக்கும் சந்தோஷமும் நிம்மதியையும் வெளியே தேடாதே. ஏனென்றால் அது வெளியே இல்லை, உனக்குள்தான் உன்னை மாற்றும் எல்லா மாறுதல்களும் இருக்கிறது. உன்னை பக்குவப்படுத்தவே சில நிகழ்வுகளை நான் உனக்குள் நிகழ்த்துகிறேன். அந்த நிகழ்வுகள் மாற்றம் என்றால் என்ன, பக்குவம் என்றால் என்ன, அதன் சாயலை உனக்கு புரிய வைக்கும். அந்த பக்குவம் உன் வாழ்க்கைக்கு ஏணியாக பயன்படும். ஏணியாக உள்ள படிகளாய்த்தான் நீ உருவாகி கொண்டு இருக்கிறாய். சிறிது பொறுமையாகவும் நம்பிக்கையோடும் இருந்தால் உன்னை நீ ஏதாவது மாற்றி திருத்திக் கொள்ள நினைத்தால் கண்ணாடியை பார். உனக்கான மாற்றம் எப்படி உன்னை திருத்திக் கொள்ள வேண்டும் என்ற வழி உனக்கே புரியும். அதனால் நீ எதற்கும் கலங்காதே. கஷ்டங்களும் துன்பங்களும் வருகிறதே என்று நினைத்து வருந்தாதே. அப்படி வருவது எதுவானாலும் அது தீவினை பயன். விதைத்தவுடன் அறுவடைக்கு செல்வது எப்படி மடத்தனமோ அப்படித்தான் வேண்டியது உடனடியாக பலிக்க வேண்டும் என நினைப்பது. உன் வேண்டுதல் கேட்கப்பட்டு அதற்கான வழிகள் உருவாகி கொண்டு இருக்கிறது. ஏற்ற காலத்தில் எல்லாமே சுலபமாக சுமூகமாக முடியும் என என்னிடம் நீ வேண்டியவுடனே தெரிந்து கொள்ள வேண்டும். நானே கர்த்தா என்ற எண்ணத்தை ஒதுக்கிவிட்டு அதற்கு அன்னைதான் காரணகர்த்தா என்பதை புரிந்து கொண்டு என்னிடம் அனைத்தையும் ஒப்படைத்தால் அனைத்தையும் நான் பார்த்து கொள்வேன். இப்படி செய்து உன்னை முழுவதும் என்னிடம் ஒப்படைத்து சரணாகதி செய்யும்போது நான் நிரந்தரமாக உன்னிடம் தங்கி உன் பிள்ளைகளை வளர்த்து உன் பிரச்சனைகளை போக்கி உன் மனக்கவலையை தீர்த்து அனைத்தையும் மாற்றி இந்த உலகத்தில் உன்னை நிம்மதியாகவும் உன் சந்ததியையும் வளமாகவும் வாழ வைப்பேன். என்னிடம் வரும் பக்தர்களுக்கு உடனடியாக வாரி வழங்கி விடுவதாக சொல்கிறார்கள். ஆனால் அது உண்மையல்ல. யாருக்கு நான் அனுக்கிரகம் செய்ய விரும்புகிறேனோ அவர்களை முற்றிலும் பரிசுத்தப்படுத்த அவர்களிடமிருந்து தேவையற்றவற்றை நான் பறித்து கொள்வேன். அது பணமாக இருந்தாலும் சரி, பாவமாக இருந்தாலும் சரி, புண்ணியமாக இருந்தாலும் சரி, உனக்கான எல்லாமும் நிச்சயம் உனக்கு வரும்.
அதற்கு முன் உன் மனதில் நீயே நிகழ்வுகளை கற்பனை செய்யாதே. நீ நினைத்தது நடந்தே தீரும். என் அன்பான மகனே, மகளே, என்னை நேராக பார். என் அருகில் வந்து அமர்ந்து கொள். சிறிது நேரம் அமைதியாக இரு. உன் மனம் இலகுவாகும். இதுவரை உங்களை நீங்கள் வருத்தி கொண்டது போதும். அதை பார்த்து கொண்டிருக்க என்னால் முடியவில்லை. ஆனாலும் பிறந்த குழந்தை உடனே நடக்காது என்பது உங்களுக்கு தெரியும். அதே போலத்தான் நீங்கள் என்னிடம் கேட்கும் சில வேண்டுதல்கள் இருக்கிறது. நடக்க வேண்டிய விஷயங்கள் எப்பொழுது நடக்க வேண்டுமோ அப்பொழுது நடந்தே தீரும். அதுவரை அதற்கான பக்குவத்தையும் மனதைரியத்தையும் நான் உங்களுக்கு அளிப்பேன். மனிதர்கள் எவ்விதம் என்னை நம்புகிறார்களோ அவ்விதமே நான் அவர்களை ஏற்றுக்கொள்கிறேன். உனக்குள் இருக்கும் எதிர்மறை எண்ணங்களை மாற்றிக்கொள்ள வேண்டும். என்னை தரிசிக்க வேண்டும் என்று நீ வந்திருக்கின்றாய். அப்போது கூட உனது மனம் கட்டுப்பாடு இல்லாமல் அலைகின்றது. மனதை கட்டுப்படுத்து. அப்போதுதான் உனது பக்தி என்னை வந்து சேரும். நடக்குமா, நடக்காதா, முடியுமா, முடியாதா, இது போன்ற எண்ணங்களை விட்டுவிடு. உன்னை முழுவதுமாக முதலில் நம்பு. அப்போதுதான் நான் உன்னிடம் இருப்பதை நீ உணர்வாய். இந்த மாயை உலகத்தில் அறிமுகமாகும் அனைத்தும் நிரந்தரமில்லை. நல்லவனாக இரு, தவறில்லை. ஆனால் உடன் இருப்பவனை கெடுத்து விடாதே. வாழ்க்கை என்னும் சக்கரத்தில் பயணம் செய்து கொண்டு இருக்கிறாய். உன்னை நான் கவிழ்க்க விடமாட்டேன். என்னுடைய நேரடி பார்வையில் நீ இருக்கின்றாய். உனது இல்லத்தில் நான் குடிக்கொண்டு இருக்கிறேன். உனது நடவடிக்கைகள் அனைத்தும் நான் கவனித்து வருகிறேன். எதையும் எதிர்பார்த்து செய்ய முயற்சிக்காதே. எதையும் நீ எதிர்பாராத நேரத்தில்தான் நான் உனக்கு தருவேன். நான் உன்னை தேடி வந்தேன். நீயோ என்னை உதாசீனப்படுத்தி விட்டாய். மீண்டும் அருகில் வந்தேன், விரட்டி விட்டாய். பரவாயில்லை, நீ எனது செல்ல குழந்தை. எனக்கு உன்னிடம் எந்த கோபமும் இல்லை. மகிழ்ச்சியாக இருக்கப் போகிறாய். உனக்கு ஏற்பட்ட துயரங்களை விரைவில் முழுவதுமாக பூர்த்தி செய்து உனது வாழ்க்கை தரத்தை உயர்த்தப் போகிறேன். கவலைப்படாமல் இரு. நம்பிக்கையோடு இரு. நம்பிக்கைதான் வாழ்க்கை. அப்பா, நான் இருக்கிறேன் உன்னோடு என்றும் நிழலாக. உனக்கு நான் அடிக்கடி கூறுகின்றேன், பொறுமையோடும் நம்பிக்கையோடும் இரு என்று. தூக்கமில்லை, எதையும் சிந்திக்க முடியவில்லை, ஏன், எதற்காக வாழ வேண்டும் என்று மனதில் தோன்றும் எண்ணங்களிலிருந்து முதலில் வெளியே வா. நான் சொல்ல வருவதை சிறிது கேள். வாழ்க்கை என்றாலே ஏற்றம் இறக்கம் கலந்த ஒன்று. அதை லாவகமாக நகர்த்தி செல்வதில்தான் சிறப்பு இருக்கின்றது. உலகில் எல்லோர் வாழ்க்கையிலும் எல்லா சூழலும் ஒன்று போல அமையாது. அன்பு, காதல், தேடல், வளர்ச்சி, ஆசை ஆகிய எதுவும் அளவுக்கு மீறி போகும்போது சிக்கல்தான். அடுத்தவர்களின் துயரங்களை கேட்கும்போது அதை ஆழ் மனதிற்கு கொண்டு சென்று நம் வாழ்க்கையிலும் இப்படி நடக்குமோ என்று நீயே கற்பனையாக யோசிக்காதே. அந்த சந்தேகமே உண்மையாக உன்னை சுற்றியுள்ளவர்களிடமிருந்து உன்னை பிரித்துவிடும். இதை எப்படி சொல்வது என்ற எண்ணம் எல்லாம் உனக்கு வேண்டாம். மனதில் உள்ள குப்பைகளை உனக்கு நம்பிக்கைக்கு உரியவர்களிடம் கொட்டிவிடு. அல்லது ஒரு காகிதத்தில் எழுதி பிறகு அதை அக்னிக்கு இரையாக்கிவிடு. மனதை ஒருநிலைப்படுத்தி தியானம் செய். தோல்விகள் நிரந்தரமல்ல என்று எதையும் புரிந்து ஏற்றுக்கொண்டால் அழுத்தம் வராது. மாறாக நேர்மறை எண்ணங்கள் உன்னை சூழ்ந்து பாதுகாக்கும். உனக்கு எல்லா சூழ்நிலைகளிலும் நான் துணை நிற்பேன். என் வார்த்தைகள் மீது நம்பிக்கை வைத்து செயல்படு. மீதியை நான் பார்த்து கொள்கிறேன். சோதனை அதிகமாக இருந்தால் சுகம் பெரிய அளவில் வரப்போகிறது என்று அர்த்தம். கவலை கொள்ளாதே, நல்லதே நடக்கும். திசை தெரியாமல் அலைந்து திரிந்து கொண்டிருந்த உன்னை இன்று எனது நேரடி பார்வையில் வைத்திருக்கின்றேன். தன்னம்பிக்கையோடு இரு. எதிர்பார்த்தது கிடைக்கவில்லை என்றால் எதிர்த்து போராடு. பயந்து ஒளியாதே. எதற்காகவும் பயப்பட வேண்டிய அவசியமில்லை. ஆசை, இன்பம், துன்பம், துயரம் இதற்கெல்லாம் முடிவில்லை. இதையெல்லாம் தாண்டி வந்தால்தான் நீ தேடி வந்த அற்புதமான சுகங்கள் உனக்கு கிடைக்கும். அன்று என்னை நீ முழுவதுமாக புரிந்து கொள்வாய். விரும்பிய வாழ்க்கையை நீ புரிந்து கொண்டு பிறகு ஏற்றுக்கொண்டு அனைத்தையும் சகித்து கொண்டு கடந்து வந்து விட்டாய். இனி கவலை எதற்காக? எதற்காக இந்த பயம்? நான் இருக்கிறேன். எவ்வளவு வேதனை, எவ்வளவு துயரங்கள், இதிலிருந்து நீ மீண்டு வந்திருக்கின்றாய். உன்னை நான் கைவிடுவேனா? இனி நடக்கப் போவதை பார்த்து வியக்கப் போகிறாய். தைரியமாக இரு. நீ ஜெயிக்கப் போகிறாய். உன்னை தேடி நான் வரப்போகிறேன். நீ என்னை வரவேற்க தயாராக இரு. உன்னை மகிழ்விக்கவே நான் வருகிறேன். உனது கர்ம பலன்களை விலக்கி உன்னை அனைவரும் வியக்கும் வண்ணம் உயர்ந்த நிலைக்கு கொண்டு செல்லப் போகிறேன். கவலைப்படாமல் இரு. என்னை வரவேற்க தயாராக இரு. மீண்டும் மீண்டும் சொல்கிறேன், என்னை வரவேற்க தயாராக இரு. நான் உன்னுடன் இருப்பேன். கல்லறைக்குள் இருந்தாலும் உயிரோடும் சக்தியோடும் இருப்பேன். நீ எங்கு இருந்தாலும் என்னை நினைத்தால் நான் உன்னுடனே இருப்பேன். நீ செய்யும் அளவு கடந்த தர்மம் ஒருவேளை உன்னை பிச்சைக்காரனாக்கலாம்.
ஆனால் உன் வாரிசுகளை கோடீஸ்வரனாக்கி அழகு பார்க்கும். நான் உன்னை தேடி ஏதாவது ஒரு ரூபத்தில் நிச்சயமாக வருவேன். எனக்காக காத்திரு. என் வருகைக்குப் பிறகு உன் வாழ்க்கையை மாறப்போகிறது. உன் நம்பிக்கையும் பொறுமையும் தான் வாழ்க்கையை வெற்றி என்னும் திசையில் பயணிக்க வைக்கப் போகிறது. எத்தனை முறை முயன்றும் முன்னேற முடியவில்லையே என ஒரு பொழுதும் எண்ணாதே. உன் முயற்சியால் தான் படிப்படியாக வளர்ச்சி கொண்டிருக்கிறாய். நிச்சயம் உனக்கு வெற்றி பாதையை நான் காட்டுவேன். துவண்டு போகாதே. உன்னை பாதுகாத்து கரை சேர்ப்பது எனது பொறுப்பு. தன்னம்பிக்கையை ஒருபோதும் இழந்து விடாதே. நான் இருக்கிறேன். உனக்கான இலக்கை நோக்கி நீ போய்கொண்டே இரு. என் அனுக்கிரகத்தால் இந்த பிறவியில் என்னை ஆராதிக்கின்றாய். அப்படி என்னை வணங்கும் பாக்கியம் உனக்கு கிடைத்ததே ஒரு யோகம்தான். நீ இப்பிறவிக்கு சாட்சி. நான் உன் பூர்வ ஜென்மங்கள் அனைத்திற்கும் சாட்சி. எத்தனை கைகள் உன்னை தள்ளிவிட்டாலும் ஒரு குழந்தை தன் தாயை நம்புவது போல நீ என் மீது வைக்கும் நம்பிக்கை என்றும் உன்னை கைவிடாது. நீ எப்போது நான் தான் கதி என்று என்னிடம் சரணடைந்தாயோ அந்த நொடியிலிருந்து நீ என் பிடியில் இருக்கிறாய் என்பதை மறந்துவிட்டு தேவையில்லாத விஷயங்களை பற்றி யோசித்து கொண்டு இருக்கிறாய். அனைத்தும் என் அனுமதியுடன் தான் நடக்கின்றது. தன்னிலை உணர்ந்தவன் எந்நிலை வந்தாலும் முன்னிலை தவறவிடாமல் வெற்றியடைவது உறுதி செய்யப்படும். வழிகள் மிகுந்த உன்னுடைய வாழ்க்கையில் உன் கூடவே பக்கபலமாய் நான் இருந்து உன்னை அரவணைத்து ஆறுதல் படுத்தி வெற்றி பாதைக்கு உன்னை நான் அழைத்து செல்வேன். இறைவன் எனக்கு எதுவும் தரவில்லை என்று குறை கூறாதே. உங்களுக்கு தெரியாமல் பல ஆபத்துக்களிலிருந்து பாதுகாத்து இருப்பார். அவரை விட இவ்வுலகில் அதிக அன்பு அக்கறை காட்ட எவராலும் முடியாது. உன்னுள் எவ்வளவு வேதனைகள் இருக்கிறது என்பது எனக்கு தெரியாதா என்ன? சொல்ல வார்த்தைகள் இல்லாத அளவிற்கு பிரச்சனைகள். கலங்காதே. பிரச்சனைகள் அனைத்தும் உன்னை விட்டு விலகிவிடும். அனைத்தும் மாறப்போகிறது. உனது வாழ்க்கை முறைகளை நான் மாற்றப் போகிறேன். உன்னை உயர்த்தும் பணி என்னுடையதாகும். உன்னை தேடி நானே வரப்போகிறேன். என்னை பார்த்தவுடனே ஆனந்தத்தில் நீ அழுவாய். உனது கண்ணீரை நான் சிந்த விடமாட்டேன். என்னிடம் முழு மனதோடு கேள். என்னிடம் உள்ள அனைத்தையும் நான் உனக்கு தருவேன். நடந்து கொண்டிருப்பது நடக்கப் போவது எல்லாமே ஏதோ ஒரு காரணத்தால் தான் நடக்கிறது என்று புரிந்து கொண்டு அந்த சூழலை விட்டு நகர்ந்து வா. எல்லா காரியங்களுக்கும் நீயே பொறுப்பாளி என ஒரு பொழுதும் எண்ணிக்கொள்ளாதே. நீ உரிமை கோரும் ஒன்று உன்னிடம் நிரந்தரமாக வந்து சேரும். ஏதோ ஒரு காரணத்திற்காகத்தான் இந்த பதிவு உன் கண்ணில் பட்டிருக்கிறது. அப்பாவின் வாக்கு இந்த பதிவின் மூலம் உன்னை வந்தடைகிறது என்பதை தீர்க்கமாக நம்பு. என் அன்பு குழந்தையே, காயப்பட்ட உன் மனதோடு பேச வந்துள்ளேன். கவலைகளை மறந்து என் அரவணைப்பில் நீ சந்தோஷமாக வாழப்போகிறாய். யாரையும் உடலாலும் மனதாலும் காயப்படுத்தாதே. இன்று நீ பலம் மிக்கவராக இருக்கலாம். ஆனால் நினைவில் வைத்துக்கொள், காலம் உன்னை விட பலம் மிக்கது. அன்பு குழந்தையே, உன் வாழ்வில் நீ நினைத்த அனைத்து முன்னேற்றமும் உன்னை வந்து சேரும். எதற்கும் எதற்காகவும் கலங்கி நிற்காதே. எல்லாம் சரிவர அமையப் போகிறது. உன் வாழ்வில் கூடிய விரைவில் சுப நிகழ்ச்சி நடைபெறும். நான் உனக்கு துணையாக இருக்கிறேன். உன் கைரேகையை பார்த்து எதிர்காலத்தை நிர்ணயித்து விடாதே. ஏனென்றால் கையே இல்லாதவனுக்கு கூட எதிர்காலம் உண்டு. உன்னுடைய சந்தோஷத்துக்காகத்தான் நானும் உனக்காக உழைத்து கொண்டு இருக்கிறேன். ஆனால் மறுபடியும் நீ வேண்டியதுதான் வேண்டும் என்று என்னிடம் கேட்கிறாய். உன் தந்தையாக நான் என்றுமே உனக்கு நல்லதுதான் செய்வேன். அதனால் இனி நீ என் மீது மட்டும் கவனத்தை செலுத்து. அனைத்தையும் நான் பார்த்து கொள்கிறேன். நான் என்பதெல்லாம் அன்பு மட்டுமே. என்னிடம் இருப்பதெல்லாம் அன்பு மட்டுமே. நான் கொடுப்பதெல்லாம் அன்பு மட்டுமே. அதனை வண்டி வண்டியாக நிரப்பிக்கொள். என் குழந்தையே, நான் மிகுதியாக பொழிகின்றேன். உன் இதயம் திறந்து உன் ஒவ்வொரு அணுவையும் அன்பினால் நிரப்பிக்கொள். நீயும் அன்பாகவே மாறிவிடு. எனது அருளால் பக்தர்களின் நியாயமான கோரிக்கைகள் அனைத்தும் நிச்சயம் பூர்த்தி செய்யப்படும். அதற்கு என்னிடம் பிரார்த்தித்து கொண்டே இருக்க வேண்டும். அது மட்டுமில்லாது அந்த பிரார்த்தனையினை நான் நிச்சயம் நிறைவேற்றுவேன் என்ற நம்பிக்கையும் வேண்டும். நம்பிக்கையோடு பொறுமையும் சேர்ந்தால் அனைத்தும் வெற்றியாகும். முந்தைய கர்மாவின் விளைவுகளை வலிகள் அல்லது நோய்கள் மூலமாக துன்புற்று தீர்க்க வேண்டியது தவிர்க்கவியலாத ஒன்று. வலிகளையும் அதன் அனுபவங்களையும் முழுவதுமாக இவ்வாழ்க்கையில் ஒருவன் எதிர்கொள்ளவில்லை எனில் மீண்டும் மீண்டும் பிறப்பெடுத்து விடுபட்டவைகளை அனுபவித்து தீர்க்க வேண்டும். ஆகவே சற்று பொறுத்துக்கொள். உன் வாழ்க்கை பயணத்தை கருணையுடனும் நம்பிக்கையுடனும் எதிர்கொண்டு நிறைவேற்றிக்கொள். நினைவில் கொள், சாயி சாயி என்ற நாம ஜெபம் இந்த சுமையிலிருந்து உன்னை விடுவிக்கும். நீ நம்பிக்கையோடு இருந்தால் நல்லதே நடக்கும். சாயிருக்க பயமேன். ஓம் சாய்ராம். ஜெய் சாய்ராம்.